to win a business, you want to be number one or be with number one. To win the business, be number one or be with number one. And இன்னொரு இதுவும் எழுதிக்கலாம், to win the business அல்லது to be the number one, be with number one. ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஐ எம் ரிப்பீட்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து to win a business, be number one or be with number one. Second thing is to be number one, be with number one. To be number one, be with number one அப்படின்னா என்ன? To be number, நான் வந்து வேர்ல்டு கிளாஸ் லீடர் ஆகணும் அப்படின்னா be with number one. யாரு வந்து நம்பர் ஒன் அவங்க கூட இருக்க அவங்களோட தாட் ப்ராசஸ் எடுத்து நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஐ எம் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் திஸ் எஃப்எம்சி. ஐ எம் டாக்கிங் அபவுட் உங்களோட துறை சார்ந்த ஒரு அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா அதற்கு யாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, ஒரு கான்டெக்ஸ்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேபி எஃப்எம்சி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். எஃப்எம்சி இஸ் மென்ட் ஃபார் பிஸ்னஸ் க்ரோத், பட் லைஃப் ஸ்கில்லை வந்து ஒரு பார்ட்டாக நம்ம கொண்டு வருவோம். ஓகே, அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்டைரக்டாக திணிச்சு அதை வந்து ப்ரைமரியாக கொண்டு வந்துடுறது. பிகாஸ் லைஃப் ஸ்கில் இஸ் மஸ்ட். அது இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு டெவலப் ஆயிரும். ஸோ பட் பிஸ்னஸ்ங்கிற பேரில் லைஃப் ஸ்கில்லை வந்து கொண்டு வர்றது இஸ் மை ஸ்டைல். இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, ரைட்? ஸோ அந்த மைண்ட் செட்டு, அந்த பேர் என்ன, கல்ச்சர் அண்ட் வீல் ஆஃப் லைஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்தி, ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தி பிஸ்னஸை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி 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 பின்னாடி கொண்டு போய் வச்சு, பட் பிஸ்னஸை காமிச்சு தான் இந்த பிஸ்னஸ் உள்ள இழுக்க முடியும், ரைட்? பிகாஸ் எனக்கு பிஸ்னஸ்ல இல்லை, எனக்கு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு இந்த கம்யூனிட்டியில வந்து இந்த லைஃப் ஸ்கில்லை மட்டும் எடுத்துக்கிட்டா விச் ஹூ வில் நாட் பி அலைன். அதனால பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த உண்டான ஒரு அட்மாஸ்பியர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். அதனால பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஸ்டார்ட் பண்ணாலும் லைஃப் ஸ்கில் இஸ் த dominated very important point in our community, right? So can you feel it? Type F in the chat box, right? So நம்ம code of ethics and culture define பண்றது, நம்ம spirituality பேசுறது, right? Do anything based on the spirituality. Do anything which mix with the spirituality. நம்ம பண்ற எல்லாமே தெய்வீக தன்மையா மாறிடும். ஓகே, இந்த உலகத்துல எல்லாமே தெய்வீகத்தன்மை நிறைந்ததே. அந்த தெய்வீகத்தன்மையோட இருக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நான் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன், மிச்சம் எல்லாத்தையும் நீ பார்த்துக்க அப்படின்னு அந்த யூனிவர்சிட்ட கொடுக்குறது, ரைட்? ஸோ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு லாங்குவேஜ். வேறஸ் அவங்களோட ஆக்சுவலி ரிலீஜியன் அண்ட் காட் ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸை வந்து அவங்களோட ஃபார்ம்ல நம்ம பார்க்கறதுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன் தான் காட்ஸ். ஓகே, இது வந்து என்னோட பர்சனல் ஒரு வேர்ட்ஸ். ஓகே, ஸோ லைஃப் ஸ்கில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு இம்ப்ரூவ் அவர் பிஸ்னஸ். ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா we have to measure the crystal clear கிளாரிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கு மெஷர் பண்ணலாம். கல்ச்சர் கோட் ஆஃப் எத்திக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோமா, அந்த மாதிரிலாம் நம்ம மெஷர் பண்ணலாம். அண்டு உங்களோட கோட் ஆஃப் எத்திக்ஸை வந்து நீங்கள் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் டைமண்ட் ஆடிட்டிங் காலில் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் இட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் எல்லாம் நம்ம மற்றவங்களதெல்லாம் பார்க்கும்போது இஃப் இட் மேக் சென்ஸ், இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளோட கோட் ஆஃப் எத்திக்ஸ்லையும் இது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னா வி கேன் இன்க்ளூட் தட். அல்லது ஒரு பைப்லைனில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் எப்போ வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் நம்ம கொண்டு வரலாம். ஓகே, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தேன், டிஜிட்டல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே, அதில் வந்து எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை வந்து நான் வந்து வேற மாதிரி வச்சிருந்தேன். பர்சனல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அது வந்து வேற மாதிரி வச்சிருந்தேன். பட் இப்படி வச்சுதான் நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. அது வந்து ஐ ஃபெல்ட் குட். அதை வந்து இன்னும் நான் டிஃபைன் பண்ணலை, அதை பேஸ் பண்ணி இன்னும் நான் டிஃபைன் பண்ணல. ஸோ டுடே ஆர் டுமாரோ ஐ வில் டிஃபைன் இட். ஸோ நெக்ஸ்ட் இதில் ப்ளீஸ் ரிமைண்ட் மீ ஸோ தட் அதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, அண்ட் த சிஸ்டம் இஸ், நம்மளோட பிஸ்னஸில் எப்போ சிஸ்டம் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்த லெவலுக்கு போகணும்னா நம்ம பிஸ்னஸ்லேருந்து வெளியே வரணும். பிஸ்னஸ்லேருந்து வெளியே வரணும்னா சிஸ்டமில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ த நெக்ஸ்ட் லெவல் இஸ் த பர்சனல் பிராண்டிங்.
பர்சனல் பிராண்டிங் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி சூன் வி வில் பி கீரப், அதை வந்து கீரப் பண்ணுவோம். இப்போதைக்கு ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஸ்லோ அப்படிங்கிறது என்னோட ஒரு என்ன சொல்கிறது, என்னோட ஸ்டைல். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு கோ ஸ்லோ பட் ஸ்டெடி டு வின் த ரேஸ். ஓகே, டு வின் த ரேஸ். எல்லாரும் எவ்வளோ வேணாலும் ஸ்பீடாக ஓடிட்டுருங்க, நம்ம இதுவாக தான் வரும். ஓகே, எனக்கு தெரியும் நான் வந்து ஃபினிஷிங் லைனில் ஒரு டீசெண்டான ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டீசெண்டான ஒரு இதில் ஃபினிஷிங் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஐ நோ தட். பிகாஸ் த பிஸ்னஸ் இஸ் மேரத்தான், நாட் த ஸ்ப்ரிண்ட். ஓகே, ஸோ பிளாட்ஃபார்ம் பேஸ்டு ஈகோசிஸ்டம், பிளாட்ஃபார்ம் பேஸ்டு ஈகோசிஸ்டம் இஸ் இதுதான் நம்மளோட அப்ரோச். ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஷனல் கிடையாது, இது வந்து மேண்டட்டரி. ஒவ்வொரு என்டர்பிரனரும் இது நம்ம செஞ்சே ஆகும். பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது வந்து மேண்டட்டரி. பிஸ்னஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் க்ரோத்துக்காக ஒர்க் பண்ணியே ஆகணும். ஃபேமிலியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலியில் வந்து நான் வந்து எல்லா கடமையும் நான் முடிச்சிட்டேன், நான் வந்து என்னோட என்ன சொல்கிறது ரிட்டையர்ட் ஆகிட்டேன், என்னோட பிஸ்னஸ்லேருந்தோ என்னோட கெரியர் இருந்தோ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் வந்து என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ எல்லா கடனும் அடைச்சிட்டேன், என்னோட வீட்டு கடன் மற்ற எல்லா கடனுமே அடைச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதனால் நான் எதை பற்றியும் கேர் பண்ண மாட்டேன், என் பசங்களை பார்த்து நான் கேர் பண்ண மாட்டேன், என் ஒய்ஃபை பார்த்து கேர் பண்ண மாட்டேன், என்னோட வேற எதை பார்த்துமே நான் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்கார முடியுமா? முடியாது இல்லைங்களா? லைஃப் டைமில் கேரிங் அப்படிங்கிறது நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து கேர் பண்ணிகிட்டே இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும், அல்லது ஒவ்வொரு ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், ரைட்? ஸோ இஃப் யூ அக்ரி தட் பிஸ்னஸில் வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்ட ஃபீல் வந்துச்சுனாலுமே வி ஹாவ் டு கேர், வி ஹாவ் டு இம்ப்ரூவ், ரைட்? அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ்லேயும் ஓகே, அதாவது பிஸ்னஸ்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு செட்டில் ஆகிட்டோம், ஒரு லெவலுக்கு வந்தாச்சு, இவ்வளோ இன்கம் வந்து சாலிடாக கொடுக்குது பிஸ்னஸ், இதை மெயின்டைன் பண்ணால் பத்தாதா, எதுக்காக நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஓகே, டெஃபினெட்லி யோசிக்கக்கூடாது. வி நீட் டு கேர், வி நீட் டு இம்ப்ரூவ் த பிஸ்னஸ். ஏன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட ஒருத்தரோட சக்ஸஸ்க்காக கிடையாது. ஓகே, இந்த யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை பெட்டராக சால்வ் பண்ணுறதுக்காக நம்மளை வந்து அனுப்பிச்சிருக்கு. அதோட டியூட்டியை நம்ம பார்க்கணும். ஓகே, வி ஹாவ் டு ஃபேஸ் வி ஹாவ் டு பி இன் த டியூட்டி டில் த லாஸ்ட் டே, டில் த லாஸ்ட் மினிட். எப்போ வரைக்கும் நம்மளால முடியுதோ அப்போ வரைக்கும் வி ஹாவ் டு டூ திஸ் டியூட்டி. அப்படி நம்ம பண்ணலைன்னா இந்த யூனிவர்ஸ் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குதோ அதை வந்து நம்ம பண்ணலைன்னு அர்த்தம்.